நம்ம எல்லாருமே அடல்ட்ஸ் இல்லையா? நம்ம எல்லாருமே அடல்ட்ஸ். ஸோ ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? யூஸ்வலாக நமக்கு என்ன தேவை? அஃபெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லுவோம். அப்புறம் கேரிங்காக இருக்கணும். அப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். அப்புறம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஓகே. அப்புறம் லவ்வபுளாக இருக்கணும். அக்செப்டபிளாக இருக்கணும். ஓகே. எனக்கு இந்த சைட்லேருந்து மட்டும்தான் பதில் வந்திருக்கு. இங்கே யாருமே ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? எல்லா சுச்சுவேஷன்லையும் கூட இருக்கணும். அப்புறம் ட்ரஸ்ட். ஓகே, கிரேட். அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே. அப்புறம் பார்க்குற மாதிரி இருக்கணும். பார்க்குற மாதிரினா என்ன? அட்ராக்டிவாக இருக்கணும். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தாங்க உண்மையை பேசுறீங்க. பசங்க 1000 சொல்லலாங்க. எனக்கு அறிவு கூர்மையாக இருக்கணும், எனக்கு அன்பாக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும். நல்லவங்களா, அறிவு கூர்மையாக எல்லாம் இந்த சைடில் இந்த சைடில் அழகான ஒரு பொண்ணு நிற்க வச்சிங்கன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றவங்க பசங்க. as simple as that. இது நம்ம புரிஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிளான விஷயம், தமிழ்நாட்டில் எல்லாருமே காமனாக பேசுகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பையன்கிட்ட போய் உனக்கு பொண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூடாக சொல்லணும் அப்படின்னா, கலராக இருக்கணுன்றது ஓகே, கலர் கூட இப்பெல்லாம் தேவையில்லை. ரூடாக சொல்லணும் அப்படின்னா ஒரு டைமென்ஷன் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? அந்த டைமென்ஷன் என்ன? சாரி, லவுடாக சொல்ல முடியுமா? ஹவர் கிளாஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னுவாங்க. கரெக்டா? லீனா இருக்கணும் பொண்ணு. கரெக்டா? லீனா இருக்கணும், இப்படி இருக்கணும் ஃபிகர். ஏன்? அதே மாதிரி பெண்கள் கிட்ட போய் கேட்டீங்கன்னா மனுஷன் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். அதாவது பழனி படிக்கட்டு மாதிரி வடிவேலு சொல்ற மாதிரி இருக்கணும். ஏன்னு சொல்ல முடியுமா? இது உங்களுக்கு சொசைட்டி கற்றுக் கொடுத்ததா இல்லை இது உங்களுக்கு முன்னாடியே இருக்க ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். இது சொசைட்டிலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலங்க. சொசைட்டியே சொல்லிக் கொடுக்கலன்னா ஹவர் கிளாஸ் வேணால் நீங்கள் சொசைட்டி சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு பொண்ணு எப்படி இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கினீங்கன்னா முதல்ல இப்படி இருக்க பொண்ணாக தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்க இப்படி இருக்க பையனாக தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இப்போ அப்படி தேவையில்லை. இப்படி இருந்தால் போதும், இல்லை இப்படி இருந்தால் கூட போதும், அறிவு இருக்கணும், பைசா இருக்கணும். as simple as that. க்ரூடாக இருந்தாலும் இதுதான் உண்மை.